முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் நடைபெறும் இந்திய ரஷ்யா வருடாந்திர மாநாட்டில் புதின் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ளார். இதையடுத்து குடியரசு மாளிகையில் தற்பொழுது ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். இந்தியா வந்தடைந்திருக்கிற ரஷ்ய அதிபர் புதினுக்கு தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேற்று இரவு வியாழக்கிழமை இந்தியாவிற்கு வருகை தந்தார். புதுடெல்லியில் அவரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று ஆரத்தழுவி கை கொடுத்து வரவேற்றார். இந்திய ரஷ்ய 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து டெல்லியில் பாலம் விமான நிலையத்தில் அவர் வந்திறங்கிய நிலையில் அவரை வரவேற்ற பிரதமர் மோடி அவருடன் ஒரே காரில் சென்றார். இது தொடர்பாக முன்னதாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் தனது நண்பர் புதினை இந்தியாவுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அவருடன் உரையாட ஆவலுடன் இருப்பதாகவும் இந்தியா ரஷ்யா நட்பானது பல ஆண்டுகளாக பல தரப்பிலும் பலனளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பகவத்கீதையின் ரஷ்ய மொழி பதிப்பு நூலை பரிசளித்தார். இன்று காலை ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் அவர் அங்கிருந்து ராஜ்கோட்டிற்கு சென்று மகாத்மா காந்தி சமாதிக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் ஹைதராபாத் இல்லத்தில் இந்தியா ரஷ்யா இடையே நடக்கும் 23வது உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இதனிடையே குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்தடைந்த ரஷ்ய அதிபர் புதின் இதனைத் தொடர்ந்து உச்சி மாநாட்டில் பங்கேற்று அதே மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்று இருநாட்டு விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் முடிவுகளை இரு தலைவர்களும் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.